ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆன்சர் ரீசன் இப்போ இந்த வீடியோவில் உங்களுடைய பைக் மேலே வந்து ஃபைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபைன் எப்படி செக் பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த யூஆரில் பார்த்தீங்கன்னா தெரியும், echallan.parivahan.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. ஸோ இந்த வெப்சைட்டுகளோட லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா சலான் நம்பர்னு இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு பைக் மேலே வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க, உங்களுக்கு சலான் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கல, நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க, உங்களுடைய நம்பர் வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களாலேயும் வந்து ஃபைன் போட முடியும் உங்களுடைய பைக் மேலே. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, பைக் மேலே வந்து ஃபைன் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ அதுவும் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா சலான் நம்பர் வச்சு நம்ம பார்க்குறது. ஸோ சலான் நம்பர் அப்படின்னா அங்கே ஒரு சலான் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல வந்து சலான் நம்பர்னு இருக்கும். ஸோ அந்த நம்பர் அங்கே வந்து டைப் பண்ணோம். அந்த சலானுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சலான் நம்பர்னு இருக்கும். ஸோ அந்த சலான் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பைக் மேலே இருக்க ஃபைன் வந்து உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து சலான்லாம் இல்லை, ஆனால் வந்து எனக்கு டவுட் இருக்குது, நான் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் நம்பருங்கிறது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து உங்களுடைய பைக் நம்பர், அந்த நம்பர் பிளேட்டில் இருக்க நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேசிஸ் நம்பர்னு இருக்கும். சேஸ் நம்பர் உங்களுடைய பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் டேங்க் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே இருக்க ஒரு மெட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஸ் நம்பர்னு இருக்கும். லாஸ்ட் 5 டிஜிட் மட்டும் இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டெமோ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு பைக் நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன், ஃபைன் போட்ட பைக் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். தென் அடுத்து வந்து சேஸ் நம்பரு. ஸோ உங்களுடைய பெட்ரோல் டேங்க் கீழே அந்த மெட்டலில் எழுதிருக்குன்னு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில பைக் நியூ ஒரு பைக்கில் டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்பர் பிளேட்லேயே வந்து கார்னரில் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க சேஸ் நம்பர்ன்ட்டு. தென் ஃபைனலாக வந்து கேப்சா கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கெட் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பில்லு வந்து காமிக்கும், இந்த சலான் மாதிரி காமிக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் போட்டது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், அமௌண்ட் அப்படின்ற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 100 ருபீஸ் இருக்குது. இது கீழே பார்த்திங்க அப்படின்னா ரெசிப்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும், அந்த சலான் வந்து டவுன்லோட் ஆகிடும். சரி, ஓகே. டவுன்லோட் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பைக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கும். சரி, என்ன ரீசனுக்காகன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஹெல்மெட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பைக் ஓட்டினதுனால வந்து 100 ருபீஸ் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து என்னென்ன ரீசனுக்காக உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் அங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹெல்மெட்டுக்காக மட்டும்தான். ஸோ அதனால் வந்து 100 ருபீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேறு ரீசனாக இருந்தது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு, என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சலான் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன், வெஹிக்கிள் நம்பர் வித் சேஸ் நம்பர்னு இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் கிடைக்கும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு தென் வந்து இந்த கேப்சா கோட் டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு சலான் டீட்டெயிலாம் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சிடும். தென் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து சேஸ் நம்பர் தெரியல அப்படின்னா இன்ஜின் நம்பர்னு இருக்கும். இன்ஜின் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 5 டிஜிட்டில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு தென் வந்து கேப்சா கோட் என்ட்ரு பண்ணி தென் வந்து கெட் டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சலான் லிஸ்ட்லாம் வந்துடும். சரி, ஓகே. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் சைடில் பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். டைரெக்டாக வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாமல் அப்படியே பெண்டிங்லேயே விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா எங்கே வந்து நீங்கள் வந்து இஷ்யூ வரும் அப்படின்னா நீங்கள் வந்து வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு நீங்கள் சேர்த்து வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஒன்று நீங்கள் வந்து இப்படியே டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய பைக் ஃபைன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தடு தான். இதுக்காக எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பண்ணி பாருங்கள். இது போன்ற ஜென்ரல் அப்டேட்ஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவிங் கிரேட் டைம்.